நம்முடைய இரட்சகரும் தேவனுமாயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு எல்லா கனம் துதி மகிமை செலுத்துகிறேன். இந்த 10வது மாதத்தின் 2வது மனமகிழ்ச்சி நாளில் நம்மை கூடி வர பண்ணின தேவனுக்கு மகிமை உண்டாக கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளின் ஆராதனையில் ஒரு பாடலோடு தேவனை ஆராதித்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தியானிப்போம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும், இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனை பாடி துதிக்கிற யாவரும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி பாடினோம். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி பாடினோம். கர்த்ததாமே அவர் நம்முடைய மகிமையின் நம்பிக்கையாய் மாறாத நேசராய் இருக்கிறார். அவரை துதித்து புகழ்ந்து போற்றி பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிப்போம். அவரை இல்லாமல் வேறு தேவன் இல்லை, அவரை இல்லாமல் நமக்கு களி கூறுதலும் இல்லை. இந்த சிந்தையோடு கூட பாடுவோம். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத நல்லேசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டு உலகத்து வெற்றி கொண்டு தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயாவ உம்மை நான் பாடுவேன், தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவே நங்கூரமே அழிவல்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மாலாயே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மாலாயே, தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் பாடுவே. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் முந்தல் ஆட்டுக்குட்டி, நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் முந்தல் ஆட்டுக்குட்டி, உம்மை தானே பின்தொடர்ந்து உம் தோளில் தான் நான் இருப்பேன்.
பின்தொடர்ந்தே உம் தோளில் தான் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்து வந்து உம்முடைய தோளில் நான் இருந்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரே உம்மை கொண்டாடுவேன். ஓரா ஷீமா கமானா கபரோ தியா ஷீனா ரவா கரவி ரிவிரபா சந்தர ரவி. ஹல்லேலூயா. நல்மேய்ப்பரே, எங்கள் நம்பிக்கையே, நான் உந்த நாட்டுக்குட்டி, நீரின் மேய்ப்பர், நீரனை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர், அமர்ந்த தண்ணீரண்டைக்கு நடத்துகிறவர், உம்முடைய கோல் உம்முடைய தடியும் என்னை தேற்றுகிறதாய் ஓ ரபா ஷேனா கபர வீதினே கமோ நடத்துகிறதா இருக்கிறதே. ஓ மக்கு நன்றி 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 ராஜா. ஓலா ராபா கமனதர மமௌஷியந்தரவி. நானே நல்ல மேய்ப்பன், நான் என் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவராயிருக்கிறேன். என் ஆடுகளை நான் தொழுவத்திலே வைத்து என் தூத சேனையை காவலாய் நிறுத்தி சத்துரு உன்னை அணுகாதபடிக்கு, சிங்கமானாலும் வலு சர்ப்பமானாலும் கரடியானாலும் உன்னை பீறிப்படாதபடிக்கு நான் உன்னை பாதுகாக்கிற கர்த்தர். ஒரு காரியமும் உன்னை நஷ்டப்படுத்தவோ உன்னை சேதப்படவோ விடாதபடிக்கு நான் என் கூடாரத்தில் மறைத்து உனக்கு முன்னாக நான் நடந்து உன்னை மேய்ச்சலுள்ள இடங்களில் மேய்த்து நீ தவனப்படும் பொழுதெல்லாம் உனக்கு தண்ணீரை தந்து நான் உனக்கு அரணாயிருந்து உன்னை சோர்ந்து போகிற நேரத்தில் தோளின் மேல் சுமந்து உன்னை என் மகிமை நான் நிறைத்து என் மகத்துவங்களால் உன்னை களிப்பாக்கி உன்னை நடத்துகிற கர்த்தர். நீ என் ஜனமாயிருக்கிறபடினா, நான் உன் மேய்ப்பனும் நீ என் ஆடாயிருக்கிறபடினா, நான் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர் மாத்திரமல்ல, உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை தந்து உன்னை நடத்தி உன்னை சேர்க்கிறவர். உன்னோடு கூட இருந்து நான் உன்னை புஷ்டியும் செழுமையுமாக்கி நீ பலன் கொடுக்கத்தக்கதாய் என் ஆடுகளில் ஒன்றாகிலும் மலடாயிராதபடிக்கு, என் ஆடுகளில் ஒன்றாகிலும் சிறை எழுந்து போகாதபடிக்கு பாதுகாக்கிறவர். உன்னை பலனுள்ளதாய் மாற்றி உன்னுடைய பலனை நான் உனக்கு தந்து உன்னை திருப்தியாக்குகிறவர். உன்னையோ உயர் ஸ்தலங்களில் வைத்து நான் நடத்துகிற கர்த்தர், நான் நடத்துவேன். இது மட்டும் உன்னை மேய்த்து உன்னை போஷித்து உன்னை பராமரித்து பாதுகாத்தவர். இனிமேலும் பாதுகாத்து நான் நித்தியத்தில் உன்னை கொண்டு வந்து சேர்க்க மட்டும், பிரதான மேய்ப்பன் ஆகிய நண்டைக்கு நீ வந்து சேர மட்டும் உன்னை மேய்த்து நடத்துகிறவர் நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ நீமா கபௌஷியே ஒரோவா லாபாராவதுரா. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். ஹல்லேலூயா. 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 ஆமென். இந்த இரண்டாவது மனமகிழ்ச்சி நாளிலும் நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறது போல, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, அவர்கள் உலகத்தார் அல்லாததினால் உலகம் அவர்களை பகைத்தது என்று இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நாம் உலகத்தார் அல்ல என்றும், ஒரு விசுவாசி எதிலெல்லாம் வேறுபட்டு ஜீவிக்க வேண்டும் என்றும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரங்களில் பாவத்திலிருந்து வேறுபட்டு ஜீவிக்க வேண்டும் என்றும்,
மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும் என்றும், அது மாத்திரமல்ல நூதன உபதேசங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்றும் நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற காரியம் தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வாசிக்க கேட்போமானால், புத்தியினமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களை விட்டு விலகு. அவைகள் அப்ரோஜனமும் வீணுமாயிருக்கும். வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலைத்தவறி தன்னைத்தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற மனுஷன் கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு சபைக்குள்ளே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே சேர்க்கப்பட்டு விசுவாச ஜீவியம் செய்கிற ஒருவன். 4ஆவதாய் தர்க்கங்களுக்கு விலகி ஜீவிக்க வேண்டும். தர்க்கங்களுக்கு விலகி நாம் ஜீவிக்க வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. உபதேச காரியங்களானாலும் 1 அல்லது 2 விசை சொல்ல வேண்டும். அவைகளை தர்க்கிக்க வருவார்களானால், அவைகளை விகற்பமாக எடுத்துக்கொண்டு தர்க்கிப்பார்களானால், அவைகளை விட்டு அவர்களை விட்டு அப்படிப்பட்ட இடத்தை விட்டு விலக வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவும் கூட அவருடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை விட்டு அவர் விலகினார் என்கிறதை பார்க்கிறோம். நான் காலம் கருதி சுருக்கமாய் பேச விரும்புகிறேன். வசிப்பவனால் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் வேத பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோவு கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டைகளும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகளுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். இங்கே வயிற்று பிழைப்புக்காக திரித்து பேசுகிற ஜனத்தை விட்டு விலக வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலும் சத்தியத்தை சத்தியமாய் ஆணித்தரமாய் பேசாதபடிக்கு ஜனங்களுடைய காரியங்களுக்காய் சபைகள் கலைந்துவிடும் என்று சொல்லி அவர்கள் இன்றைக்கு சபைக்கேற்றாற் போல, கூடுகிற ஜனங்களுக்கேற்றாற் போல பிரசங்கிக்கிறதையும், அப்படிப்பட்ட வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிற இடத்திற்கு மாத்திரம் ஜனங்கள் கூடுகிறதையும் இன்றைக்கு பார்க்கிறோம். காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டிய நீங்கள், கடினமான உபதேசங்களை கற்றறிந்திருக்க வேண்டிய நீங்கள் என்று பவுல் எழுதுகிறார். என கருமையான தேவ ஜனமே, இன்னும் ஆசீர்வாதம், இன்னும் சமாதானம், இன்னுமாய் களிப்பாக்குகிற காரியங்கள், நடனங்கள், நாட்டியங்கள், நாடகங்கள், பிரசங்கத்தின் மத்தியில் களிப்பாக்குகிற நகைச்சுவையான காரியங்கள், இவைகளெல்லாம் பேசி ஒரு போதகர் இப்படி சொல்லுகிற நான் பார்த்தேன். இயேசு கிறிஸ்துவை ஜோக் அடிச்சிருக்காருன்னு சொன்னார். எனக்கு விளங்கவே இல்லை. எங்கேயும் அவர் வீண் வார்த்தைகளை பேசி நகைப்புக்குரிய காரியங்களை சொல்லி நகைக்க பண்ணினதாய் நான் அறிந்த வேதத்தில் காணவில்லை. ஆனால் ஒரு போதகர், நல்ல ஒரு பெரிய சபையினுடைய போதகர் இப்படி சொன்னார், இயேசு கிறிஸ்துவே ஜோக் அடிச்சிருக்கிறாரு, கொஞ்சம் நகைப்புக்குரிய காரியங்களை பேசியிருக்கிறாருன்னு சொன்னார். எங்கே அவர் பார்த்தாரோ தெரியலை, எனக்கு விளங்கவில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு சபைகளுக்குள்ள இப்படிப்பட்டதான நயவசனிப்பு அவர்களை குறித்து சொல்லுகிறது.
அவர்கள் நோவு கொண்டவர்கள், அப்படியானால் ஆரோக்கியம் இல்லாதவர்கள். நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு படைக்கிற காரியத்தில் ஊனனா இருக்கக்கூடாது, ஊனம் உள்ளது படைக்க கூடாது. அப்ப நோவு கொண்டிருக்கிறதா இருக்குமானால் அவைகள் தேவ சமூகத்திலிருந்து புறக்கணிக்க வேண்டியவைகள். மாறுபாடானது அங்கே பிழைப்பு கெடுத்த காரியங்களோடு கூட பிரசங்கிக்கிற காரியங்களுக்கு விலகி நிற்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே காரியத்தில் பார்க்கும்போது 2 தீமோத்தேயுவில் வாசிப்போமானால் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், புத்தியினமும் அகிருத்தியமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறக்கும் என்று அறிந்து அவைகளை விலகியிரு. புத்தியினமும் அயுக்தமுமான காரியங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து விலகியிரு. ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிற, எந்த மட்டும் நாம் வார்த்தைகளில் சுருக்கத்தை வைக்க வேணுமோ அவ்வளவு சுருக்கமாக இருக்க வேணும். கூடிய மட்டில் நாம் வீண் வார்த்தைகளை தவிர்க்கிறது நல்லது. புத்தியீனமான தர்க்கங்கள், அயுக்தமான காரியங்கள் என்று இருக்கிறது, அவைகளுக்கு விலக வேண்டும். அவைகள் சண்டைகளை பிறப்பிக்கும். அந்த காரியங்களை தொடர்ந்து பேசினோம், ஆனால் அவைகள் சண்டைகளை பிறப்பிக்கும். ஆகவே தர்க்கங்களுக்கு விலகி ஜீவிக்க வேண்டியது அவசியம். 5ஆவதாய் பார்த்தோமானால், ஒழுங்கற்று நடக்கிறவர்களை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். ஒழுங்கற்று நடக்கிறவர்கள், முறைமை கற்றுக் கொடுத்த முறைமையை விட்டு விலகி 14-15ஆம் வசனம் வாசிக்கும் போது, மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனங்களுக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோடே கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். இங்கே எழுதுகிறார், நிருபத்திலே சொல்லப்பட்டது தேவ ஆவியினால் பெற்றுக்கொண்டவைகள், அவைகளின்படி நடவாதவனை விட்டு விலக வேணும். ஆனால் அவனை பகைக்க கூடாது, அவனை சத்ருவா எண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார். அவனை பகைத்து விடாதபடிக்கு அவனை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் அப்படிப்பட்டவர்களோடு விலகி ஜீவிக்கிற உலக நடக்கை நாம் பார்க்கிறோம். ஒழுங்கற்ற ஜீவியம் செய்கிற ஜனங்களோடு நிற்கும்போது அந்த காண்கிறவர்களை காணும் பொழுது காண்கிறவர்கள் அதை கண்டு தவறாய் எண்ணுவார்கள். உதாரணமாய், ஒரு தவறான நடக்கை உள்ள ஒரு தம்பியோடு அல்லாவிட்டால் ஒரு ஸ்திரீயோடு ஒரு ஒழுங்குள்ள ஸ்திரீ கடந்து போனாலும் அந்த நட்பை கண்டு இவர்களையும் தவறாய் எண்ணுவார்கள். ஆகையினால்தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, உன் நண்பன் யார் என்று சொல்லு, உன்னை யார் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி. ஆகையினால நம்முடைய இந்த கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒழுங்கற்று நடக்கிற ஜனங்களை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, 6ஆவதாய் பார்த்தோம்னால், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நாம் விலகி ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உங்களோட கூட இருப்பதாக. ஆமென். ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற பொய்யான காரியங்களை பற்றி கொண்டோமானால், அவைகளை பேசிக்கொண்டிருந்தோமானால் விசுவாசத்தை விட்டு விலக வேண்டி இருக்கும். விசுவாசத்திலிருந்து வழுகி போக பண்ணும். ஆகையினால்தான் மத்தேயுவில் எழுதுகிறார்,
மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து தேவனுக்கு முன்பாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், எல்லா வார்த்தைகளை குறித்தும். ஆகையினால்தான் பவுல் எழுதுகிறார், பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத வார்த்தை, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான விசுவாசத்தை தூண்டக்கூடிய வார்த்தைகள் அல்லாத வார்த்தைகள், வீண் வார்த்தைகள், தேவனை மகிமைப்படுத்தாத, நான் சொல்லுகிறேன் தேவனை மகிமைப்படுத்தாத, அல்லாவிட்டால் நம்முடைய மற்றவருடைய விசுவாசத்தை ஊன்ற கட்டாத, அல்லாவிட்டால் மற்றவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற வார்த்தைகள் எல்லாம் வீண் வார்த்தைகள். அதோடு மாத்திரமல்ல, பெருமையான பேச்சு, மேட்டிமையான பேச்சு, தற்புகழ்ச்சி, இவைகளெல்லாம் வீண் பேச்சு. இவைகளுக்கெல்லாம் விலகி ஜீவிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. மல்கியாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் நமக்கு மிகவும் எச்சரிப்பான ஒரு வசனம். கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருடைய நாமத்தினால ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள், நெற்றியில புதிய நாமத்தை தரித்து கொண்டவர்கள். நாம் ஞானஸ்நானம் பெறும் பொழுது தேவன் நமக்கு புதிய பெயரை தரிப்பிக்கிறார், ஒரு புதிய நாமத்தை தரிப்பிக்கிறார், நம்முடைய சாபத்தை நீக்குகிறார், பழைய மனுஷனை புதிய மனுஷனாக்குகிறார். ஆகவே நாம் தேவனுக்கு பயப்படுகிற ஜனத்தோடு சேர்க்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கும், நாம் மற்றவர்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு ஞாபக புஸ்தகம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாளில் அந்த புஸ்தகத்தை வைத்து நாம் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே என கருமையான தேவ ஜனமே, நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால், நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் கொண்டு போய் தேவனுக்கு முன்பாக அந்த எண்ணெயோடு நிற்க வேண்டுமானால் வீண் வார்த்தைகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். பதறி பேசுகிறது, தூதனுக்கு முன்பாக புத்தீனமாய் பதறி பேசினேன் என்று சொல்லாதே என்று பிரசங்கியில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, விலகி ஜீவிக்க வேண்டியது அவசியம், விலகி ஜீவிக்க வேண்டியது அவசியம். சீர்கேடான வார்த்தைகளுக்கு, சீர்கேடான தர்க்கங்களுக்கு விலகி ஜீவிக்க வேண்டியது அவசியம். சீர்கேடான பேச்சுக்களுக்கு விலகி ஜீவிக்க வேண்டியது அவசியம். மாறுபாடு உள்ள வழிகளுக்கு விலகி ஜீவிக்க வேண்டியது அவசியம். நம்மை விலக்கி காத்துக்கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 2வது மனமகிழ்ச்சி நாளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளின்படி, கற்றுக் கொடுத்த சத்தியத்தை நாங்கள் பற்றி கொண்டவர்களாய், விட்டு விலகாதவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உடைய பொறுப்புள்ள கருத்தில் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும். நாங்கள் மண்ணானவர்கள், ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும், வழி நடத்தலும் ஆளுகையும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் அவருடைய வருகை பரிந்தும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.